Hi friends, welcome back to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து லாங் வீடியோ போடுறேன். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் டூர் மாதிரி தான் போட போறேன். சும்மா லைட்டா அப்படியே நான் கொஞ்சம் ஷிஃப்டிங் எல்லாம் பண்ணிருக்கேன். சோ அது ஷிஃப்ட் பண்ணிட்டு கிச்சன் வந்து ஒரு வாட்டி நீட்டா க்ளீன் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு காட்டலாம் தான் நான் வந்து இந்த வீடியோ பண்றேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய்லாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து Subscribe பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது வந்து நம்ம வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கோம் இங்கே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் மசாலா டப்பாலாம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் இங்கே நீட்டாக இருக்கட்டும்னு எனக்கு அப்பப்போ மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் இந்த பக்கம் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உப்பு ஜாடி. இதில் வந்து சால்ட் உப்பு போட்டு வச்சுருக்கேன் சின்னதில். இதில் வந்து நம்ம புளி போட்டிருக்கேன். அப்புறம் பெருசில் வந்து கல்லுப்பு. ஸோ நம்ம இப்படி வந்து கல்லுப்பு நம்ம இதில் போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்படி வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இங்கே வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதில் ஸ்பூனு இந்த மாதிரி கரண்டிங்கெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபுட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். எல்லாமே கீழே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எண்ணெய் பாக்ஸ் வச்சுட்டு இதில் சர்க்கரை, டீ இலை, அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். இங்கே வந்து சால்ட்டு, பெப்பரு, இது வந்து ஜாம் பாட்டில், இங்கே ஊறுகாய், இதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வச்சுட்டா கூட அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கப்புங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கண்ணாடி கிளாஸஸ்ங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து இந்த இட்லி குண்டா, இந்த குக்கர் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த சாமானெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன், வெங்காயத்தூளெல்லாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் என்னோடய மிக்ஸி எப்போவுமே கவுண்டர் மேலே தான் வச்சுருக்குவேன். ஸோ இப்போ கவுண்டர் மேலே வைக்கல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைக்கல. இது மிக்ஸியும் கிரைண்டரும் மட்டும் இங்கேயே கீழே வச்சுக்கிட்டேன் நான். ஸோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்கல, அந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஷெல்ஃபெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. இது நானே க்ரியேட் பண்ணது. இது நானே க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கினா நீட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் இப்படி க்ளீனாக வச்சுருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன், கரண்டிங்கும். ஸோ அதனால் அதை வச்சுட்டு இதில் வந்து ரேஷன் அரிசி வரல, தோசைக்கெல்லாம் போடுறதுக்காக இட்லி அரிசி இதில் வச்சுருக்கிறேன். இதுலேயும் வந்து புழுங்கல் அரிசி வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு புளி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கோம்ல, ஸோ அதனால நான் புளி இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து எப்பயாச்சும் எதுனா ஸ்நாக்ஸ் எதுனா வாங்கினா இல்லை உருளைக்கிழங்கு வாங்கினா வச்சுருவோம். நேற்று எல்லாமே எல்லாம் எடுத்து போட்டுட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இதில் வந்து அந்த நைஃபு, இந்த கட்டை கரண்டி, உருட்டுக்கட்டை இதெல்லாம் இதில் வச்சுருக்கோம். சாப்பிங் போர்டெல்லாம் இதில் வச்சுருக்கோம். இது கூட அதே மாதிரி. இது வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தா சாம்பிராணி போடுறதுக்காக நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது தேவைப்படல. ஸோ இப்போ நான் தேங்காய் தான் ஒடிச்சாக்கா இது நான் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன் செட்டப் நான் நேற்று பண்ணியிருந்து. ஸோ நீட்டாக அப்படியே சிம்பிளாக பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கேயுமே வந்து நான் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த பாட்டில் வந்து மூடி போயிடுச்சு. ஸோ அதனால் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு மணி பிளான்ட்டை திருடி வந்து நாங்கள் வச்சிட்டோம். அப்போ தான் இது வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவங்க மாமா வீட்டுக்கு போனோம். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது 2 ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம், அங்கேயும் இங்கேயும். ஸோ இது வந்துட்டு இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஷ்மா கீழே சோட்டு இருக்கால அவங்க மம்மி கொடுத்துருந்தது புதினா. இவ்வளோண்டு குட்டி செடி தான் வச்சோம். ஸோ அது வந்து நல்லாவே வந்துட்டுருக்குது இது. ஸோ அதனால இதை அப்படியே வச்சுட்டோம். இது வந்து நானே ஜன்னலில் வந்து ஸ்பேஸ் பண்ணேன் இது இந்த ஸ்டாண்டு வாங்கி. ஸோ இதில் வந்து நான் நிறைய கம்மி பண்ணிட்டேன் அந்த இதில் பார்த்தீங்களா இந்த தீக்ஷாவில். ஸோ அதனால நான் அதில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ சும்மா அப்படியே எது தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது மேலே இங்கே ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஸ் கிட்ட கூட நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எல்லாமே இந்த கவுண்டர் இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எப்போவுமே எனக்கு என்ன அப்படின்னா நான் வீடு க்ளீன் பண்ணாக்கா அதை ரசிச்சுனே இருக்குவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கிச்சன்னாலே பொண்ணுங்களுக்குனால கிச்சன் தான் ஸ்பெஷல் இல்லையா. எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு கிச்சன் தான். ஸோ அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுல இந்த மாதிரி வேலைங்கள்லாம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்லேயும் க்ளீன் பண்ணுங்கள்.
ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அந்த கிச்சனில் நின்று வேலை செய்யும்போது நம்ம மைண்டே வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இங்கே வந்து நம்ம நிறைய வீடியோவில் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்கு காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜு வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜு எடுத்துட்டேன் நான். ஸோ ஃப்ரிட்ஜு எடுத்தோன்னே எனக்கு எவ்வளோ பெரிய இடம் கிடச்சிருப்பாங்க. பிஃபோர் வந்து கொஞ்சம் காலியாக இருந்ததுனால என்னடா காலியாக இருக்குதுன்ட்டு ஃப்ரிட்ஜு எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு எப்போ மைண்ட் சேஞ்ச் ஆகுதோ அந்த மாதிரி நான் இந்த சாமானுங்களும் அங்கங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் ஹாலில் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அது எப்படி ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து கிச்சன்லேருந்து வெளியே வந்து இங்கே ஹாலில் வச்சுருக்கேன் இந்த சைட்லேயே. ஸோ இது 2 சேரும் நான் இங்கே போட்டுட்டேன், லாங் அங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து கிச்சன்லேயே வந்து ஃப்ரிட்ஜில் பார்க்கலாம். நான் வந்து இங்கே எங்கள் மாமியார் அவங்க ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நான் பூஜை பண்ணி ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டேன். எனக்கு இங்கே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை உள்ளவங்க. ஸோ அதனால இங்கே வச்சுட்டு நான் பூஜை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு பார்க்கலாம் வாங்க. மேலே ஃப்ரீசரில் வந்துட்டு நேற்று ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். நேற்று அந்த க்ளீனிங் வேலையிலேயே எனக்கு நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபிஷ்ஷு வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கோம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பட்டாணி இருந்துச்சு. அது ஊற வச்சு உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தேங்காய் கூட இதில் வைக்கலாம். நம்ம தேங்காய் வச்சுட்டு வச்சோன்னா 1 மாதம்னா கூட அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த தேங்காய். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு. ஸோ இது ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ கீழே வந்து வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் முட்டை வாங்கலை. ஸோ அதனால் முட்டை ட்ரே வந்து காலியாகவே இருக்குது. ஓகே, இதில் வந்து நான் இந்த இது மேத்தி பாஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த என்னது என்ன கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். இதில் வந்து மாங்காய் ஊட்டா இருக்குது. இதில் வந்து இது என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு ஊறுகாய் தான் சொல்லிட்டாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரிஷ்மா கொடுத்தது எனக்கு அவங்க ஊர்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து எடுத்துன்னு வந்து அவங்க மம்மியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. நல்லா இருக்கும். அவங்க தெலுங்குக்காரங்கெல்லாம் ஊறுகாய் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவங்க எப்போவுமே எனக்கு மிஸ் பண்ண மாட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, அப்புறமா இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ் எல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம், சாக்லேட்டு ஐஸ் பாக்ஸ் எல்லாம். இதில் வந்து நான் புதினா வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வாரம்னா கூட நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த மாதிரி இப்போ நம்ம பச்சை மசாலான்னு கேட்கும்போது இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அது நம்ம அரைக்க முடியாது, எப்போனா ஒன்றா சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா, லெமன் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அப்புறமா இதுலேயும் ஐஸ் பாக்ஸில் வந்து நான் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இப்படி கிள்ளி வச்சுக்கணுன்னா அப்பப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெழுகு. இது மெழுகு வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம வெளியே வச்சா பூச்சி வந்துடும் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா மாதக்கணக்கானா கூட கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் வந்து பாக்ஸில் போட்டு இப்படி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, வாழைக்காய், கோஸு, அப்புறம் பீட்ரூட்டு, இது எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். அப்புறமா இதில் வந்து மாவு வச்சுருக்கேன், தோசை மாவு. ஸோ அதுவுமே போட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறமா இதில் ஸ்பைசஸ் கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்குறேன். இந்த ஸ்பைசஸ்னால இதில் வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த கடல் பாசி, சீரகம், மெழுகு, தனியா, இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அந்த பூச்செல்லாம் பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி போட்டு இதில் வச்சுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து டொமேட்டோ, நான் கொஞ்சம் டொமேட்டோலாம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவேன், அப்பப்போ கடைக்கு போக மாட்டேன். அப்புறமா இதில் வந்து இங்கே கொஞ்சம் தண்ணிங்க ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். நிறைய ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா எங்கள் அபிஷேக் பிடிச்சினே இருப்பான்றதுனால நான் வந்து ஜாஸ்தி ஃபில் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வைக்குவேன். மிச்சபடி ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்கேன், இப்போ எதுவுமே வாங்குறது கிடையாது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் க்ளீனிங்கு. அப்புறமா இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ
இங்கெல்லாம் கூட நான் குட்டி குட்டி டாய்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இங்கேருந்து இப்போ ஃபிஷ் டேங்க் நம்மளுக்கு பெரிய ஃபிஷ் இருந்தது, அது வந்து கொடுத்துட்டு அபிஷேக்கு. ஸோ குட்டி குட்டி ஃபிஷ் வாங்கிட்டுருக்கோம், அது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது இங்கே இங்கெல்லாம் சும்மா சிம்பிளாக அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட பூஜை வேப்பிலெல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து நான் பூ வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வெறும் ரோஸஸ் மட்டும் வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட பூஜை. இந்த மாதிரி நான் நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த பக்கம் இப்படி வச்சேன். ஸோ எனக்கு எப்போவுமே அங்கே அந்த சோஃபாக்கு நேராக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், கண்ணாடி பார்த்து உட்காருவோம், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் அங்கே வந்ததுனால இது ரொம்ப இக்கட்டமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து க்ளீனிங் பண்ணுது. ஸோ இது வந்து உங்கள்கிட்ட காட்டணுன்னு நான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் பாருங்கள். ஓகே தென் பாய்.